ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டே வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரஞ்சித் வ்ளாக்ஸ்டருங்கிற பேரை வச்சுட்டு vlog எடுக்கலன்னா எப்படிங்க? எப்பவுமே நம்ம இந்த சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் இந்த அரசியலை பற்றியும் தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ். உங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எங்கன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஆஃபீஸில் நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒன் டே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவளமில் இருக்க கிராண்ட் பே ரெசார்ட்டுக்குங்க. ஸோ மார்னிங் ஒரு 9 o'clockலாம் பார்த்தீங்கன்னா கேப் எடுத்துருவாங்க ஆஃபீஸ்லேருந்து. நான் கேபில் போகிறதில்ல, பைக்கில் தான் போகிறேன். எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ ஜாலியாக அப்படியே போயிட்டு காலையில் நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் ஃப்ரான்சிஸ். ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நேராக பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒரு vlog-ஆ காமிக்கலாம்னு நினச்சேன். இப்போ நம்ம கொஞ்சம் கீழே போயிட்டு நம்ம வண்டி பல்சர் 150 கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? டைம் கரெக்டாக நைட்டு 12 மணி ஆச்சு. நான் ஒரு 10 o'clock தான் ஆஃபீஸ்லேருந்தே வந்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் லைட்டாக போய் வண்டியை க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்கிடுறேன். ஸோ மார்னிங் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். சாரி, வீடியோ இல்லை, இது ஒரு vlog. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இந்த vlog-ஐ எடுக்க போகிறது இதோ நம்ம புதுசாக வாங்கின DJI Action 2 கேமராவில் தாங்க. எனக்கு இந்த கேமரா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? இதில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இது நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த கேமராவோட ரிவ்யூ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம vlog-ஐ நான் மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக போய் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ரூட்டு தாங்க. நேராக நம்ம கோவளம் போகிறோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுங்க. 9 மணிக்கு இங்கே இருக்க சொன்னால் இப்போவே கரெக்டாக மணி 9 நான் கிளம்புறப்போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாருங்க. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காரா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார். நம்ம ப்ரோ வந்தால் தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். ஆல்ரெடி லேட்டு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஆஃபீஸில் இருந்து எங்கள் லீடு இப்போ தான் ஃபோன் பண்ணார். எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கேப் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கேப் ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம இவரை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே போக முடியுதான்னு பார்ப்போம். இருங்க, இவர் வரட்டும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ், இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, காதல் மன்னன், வில்லாதி வில்லன், அப்புறம் ஜெமினி கணேசன். ஹீரோக்கு ஹீரோ, வில்லனுக்கு வில்லன். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேயா ப்ரோ? துறைப்பாக்கம் ரோடா?
நிழல் இல்லை, பரவாயில்ல, இப்படியே நிப்பாட்டிடுவோம். எனக்கு ஒரு இளநீ. அண்ணா 2 இளநீனா? டைம் எவ்வளோ ஆச்சு? 12 ஆயிடுச்சா? சூப்பர், வாங்கிக்க ப்ரோ. ஆட்றீங்களா? ஆ, இது லாக் இதுதான். இது கீழ இருந்து ஸ்வைப் பண்ணீங்களா? ம். இன்னும் கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸ். 7 கிலோமீட்டர்னாக்கா 7 கிலோமீட்டர் ராத்ல வேற லெவல் ப்ரோ. ஸ்மூத்தா த்ராட்ல பாத்தீங்க இல்ல ப்ரோ? புதுசு மாதிரி வச்சிருக்கான். ஆம்லேட்டே போடலாம் போல சீட்ல. ஆமா, எல்லாம் பின்னாடி தான். என்ன ப்ரோ, வண்டி ஓடுறதுக்கு அப்புறம் கியர் ஃபுல்லா பின்னாடியான்னு கேக்குறீங்க? ம். ஓ, இந்த பஸ்ல தான் வந்தாங்களா? நச்சுன்னு வந்திருக்காங்க போலயே, பெரிய பஸ்ஸா இருக்கு. இதுவா? ஏன் ப்ரோ? இது இல்லையா? இன்னும் போகணுமா? ஆனா ஆட்கள் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியலையே ப்ரோ. உள்ள இருப்பாங்கல, வெளிய இருப்பாங்க. வண்டி தான் இருக்கும்னு நினைச்சா. அப்ப அந்த வண்டி போல இல்ல, அது இல்ல போல. இது வசந்த் இருக்கு, இது வர மாட்டேங்குது. இங்கயா? கிராண்ட் பேஸ் தான். வண்டி எங்க ப்ரோ போடுறது? என்னப்பா சவுண்ட் மட்டும் கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸ். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நம்ம வசந்த். இதெல்லாம் யூடியூப்ல போட்டுறாரு. கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ. ப்ரோ எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு தானே நீங்க சொன்ன ஆள் கடைக்கு போனோம். See, we will take. This is the moment. Waiting for it. We'll take good. I'll stand here. Take it. Wow, with that glass you stand. மக்களே, Same color. இவருக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வராது, இவருக்கு தமிழ் நல்லா பேச வராது. ரெண்டு பேரும் பண்ணிக்கக்கூடிய ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ்.
இங்கே அம்மா லவ் பண்ணுறது அவன் ஜாலியாக இருக்குது, நீங்கள் ஜாலியாக இருந்தாக்க அப்புறம் அவன் வந்து வரணும் பீச்சுக்கு, கிட்டேயே வரல, இங்கே மேலே மண்ணில் உட்காந்துட்டாங்க. நீ ஜாலியாக இருக்குதுல்ல. அதான் எங்கள் ஊரில் பழகுதா, வேறு எங்கே போயிருக்கோம் இங்கே வரல. அங்கே பாருங்க, பெரிய வேவ்ஸாக வருவாங்க, அடங்கிடும். இந்த வெயில் கரெக்டாக எடுத்து கொடுக்குது. எனக்கு ஏசி லேடிஸ் மாதிரி பாடுறேன், ஜென்ஸ் ஏசி இதாரா இருக்கு இதெல்லாம் இருக்கு. இல்ல திடீர்னு ஏதோ கம்மியான மாதிரி இருக்குல்ல. சூடு காத்து வந்துச்சு. இன்னும் ஒரு சில இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? என்ன ப்ரோ, எங்கே போக போகிறோம்? டெம்பிளா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் அந்த ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அந்த மகாபலிபுரத்தில் இருக்க, தமிழில் இந்த மாமல்லிபுரம்னு சொல்லுவாங்க,
அங்கே இருக்க அந்த ஷோர் டெம்பிளுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஷோர் டெம்பிள்னால் வேறு எதுவும் இல்லை, அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய 1300 வருஷங்கள் பழமையாக இருக்கக்கூடிய கோயில் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் புதஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் போய் பார்த்ததும் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டதுனால இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ், ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சாட்டர்டே மத்தியானம் வந்து நீங்கள் ரெசார்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ சாட்டர்டே நைட் இப்போது மத்தியானம் 12 o'clock செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே நூன் 12 o'clock வந்து செக் அவுட் இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் வந்துட்டு இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு சுற்றி நிறைய அங்கேயே பிளேசஸ் இருக்குங்க. நீங்கள் போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அங்கே கடற்கரைகள் இருந்து ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக 12 o'clock செக்இன் பண்ணுறங்க. செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. உள்ள ஒரு லாபி இருக்கும், அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முக்கியமாக ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட மைக் கொடுத்துருவாங்க, டிஜே பார்ட்டிஸ் இருக்கும். நைட்டு ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேம்ப் ஃபயர் போட்டு தருவாங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணிலாம் போகல, ஆஃபீஸ்லேருந்தே ஸ்பான்சர் பண்ணதுனால நாங்கள் அந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சரிங்க, இப்போது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த கேபை யூஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் போயிட்டது எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள், இந்த நாட்டு நடப்புகள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. இந்த நியூஸ், பாலிட்டிக்ஸ், ஃபினான்ஸ், எவ்ரிதிங். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் எப்போவுமே வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சீரியஸாக அதை பற்றி மட்டுமே வீடியோ போடணுன்னு ஒரு இது கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விலாக்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பதிவு பண்ணுறேன். இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்புகள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அது போக ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வாங்கினா அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க வீடியோ பார்த்திங்கன்னா DJI Action 2 கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து ஜஸ்ட் 1080 பிக்சலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நாட் 4K, ஓகேங்களா? இதில் அதிகபட்சம் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது பேசிக் 1080 பிக்சல் தாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ 1080 பிக்சலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ வந்து 4Kயில் ரெக்கார்ட் பண்ணேன்னா அது என்னால் வந்து மெர்ஜ் பண்ண முடியலை. ஸோ வந்து நம்ம முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் டெம்பிளுக்கு, ஷோர் டெம்பிளுக்கு, அந்த ஃபேமஸ் மகாபலிபுரம் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் பைக் பார்க்கிங்கில் போய்ட்டு நம்ம வண்டியை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பைக் பார்க்கிங்க்கு 10 rupees தாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பின்னாடி நம்ம நண்பர் ஃப்ரான்சிஸ் இருக்கார், அவர் போய் பே பண்ணிட்டு வரட்டும், நம்ம போயிட்டு பைக்கை போட்டு வந்துடலாங்க. ஓகே, இங்கே பார்க் பண்ணிடலாம், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்லிட்டாரு, ஸோ இங்கேயே பார்க் பண்ணிவிடுவோம். பரவாயில்லைங்க, பல்சர் வந்து ஓட்டி பார்க்குறவங்க எல்லாருமே வண்டி புதுசு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்களா, ஜெயலலிதா அவங்களுடைய ஸ்டாச்சு இருக்குது, பார்க்குறக்கே செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்ஸில் வாக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல நான் இங்கே பார்த்தேன். இப்போ யாராவது வெளியூர்லேருந்து வரீங்க, நீங்கள் ஏதாவது பீச்சில் போய் நல்லா விளையாடிட்டு டக்குன்னு ஒரு ஷவர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் போயிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டோ இல்லை ஹோட்டல் போய்ட்டு குளிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் வந்துட்டு இங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. போகும்போது அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு தான் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஷோர் டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தனியாக இன்னொரு டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees போர்டில் போட்டிருந்துச்சு.
இதை நீங்கள் உள்ள டிக்கெட் கவுண்டர்லேயும் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு பார் கோட் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி டிக்கெட் வந்துடும். நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் இப்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, சம்திங் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று கேட்குது. நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். கைஸ், எங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகலை, என்னென்னு தெரியல, எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எரர் காமிச்சதுன்னா டேரெக்டாக டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருந்திங்கன்னா 40 rupees. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு 300 rupees போட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு அந்த சுற்றி பார்க்குற அந்த டூர் கைடோடு வந்து இருக்கிறதுக்கான பேக்கேஜ் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. பட் நீங்கள் நம்ம பிரச்சனை இல்லைங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து வரவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 40 rupees தான் வருது. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் டெம்பிள்குள்ளே. இன்னும் டெம்பிளோட என்ட்ரன்ஸே இன்னும் வரலங்க.
நாகராஜ் தெரியுதா? என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க் அண்ட் உள்ள போகணும். அப்படியே பாறாங்கல்ல அப்படியே செஞ்சு இருக்காங்க. இதெல்லாம் என்னது உள்ள அலௌடு இல்லையா கோயிலுக்குள்ள? அதுதான் சொன்னல அப்போவே வேலை கைஸ் நாங்கள் அப்படியே வந்து இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கோம். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது ஒரு மாதிரி ஒரு மலையையே பேத்தெடுத்து இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னால் நம்பவே முடியலங்க. ஐயோ, நம்மால் வந்து டேரெக்டாக கீழே இறங்கிட்டாரு. ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் டேப்பராக கீழே இறங்குது. நம்மளால் இறங்க முடியாது, நம்ம சுற்றி போயிடலாங்க. ஸ்டெப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸ்லிப் ஆகிடும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த வழி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி சேஃப்டியாக இறங்கிக்கோங்க. ஓகே, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டுங்க. இந்த டெம்பிள் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சான். ஸோ 1300 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிங்கால் கட்டப்பட்டது. எனக்கு இந்த கோயிலை பற்றி அவ்வளோ டீட்டெயிலெலாம் எங்கள் 2 பேருக்குமே தெரியல. பட் இந்த ஸ்கல்ப்சர்ஸை வந்து பார்க்கணுன்னு சொல்லி தான் வந்தோம். ஏன்னா உண்மையாலுமே ஒரு மலையை வந்து செதுக்கி இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ தமிழனோட பண்பாடு சிற்பக்கலை பற்றி ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கேன். இப்போ அதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. நம்ப முடியலங்க. பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு தெரியல. இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன கோயில்? மேபி நான் கூகுள் பண்ணி பார்த்த வரைக்கும் லார்ட் சிவா, விஷ்ணு இவங்களோட நேம்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன டெம்பிளுங்கிறது தெரியல. ஸோ மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை இந்த வீடியோ பார்க்குறவங்க படித்து பார்க்குறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, நாங்கள் வந்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ மகாபலிபுரத்துலேருந்து நாங்கள் அப்படியே நேராக வந்து வேளச்சேரி போய் நம்ம ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு நம்ம நுங்கம்பாக்கத்துக்கு கிளம்பிட வேண்டியதான். செந்தில்